அதிர்ச்சி தோல்வி. அசால்ட் செய்த 15 வயது சிறுவன். வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026 இல் இதுவரை ஒரு போட்டியில் கூட தோற்காமல் அசுர வேகத்தில் வந்து கொண்டிருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியின் வின்னிங் ஸ்ட்ரீக்கை ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைத்துள்ளது. 223 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்திப் பிடித்து ராஜஸ்தான் படைத்த சாதனைகள் என்ன? பஞ்சாப் சந்தித்த வேதனைகள் என்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி. 15 வயதே ஆன இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி பஞ்சாப் பந்துவீச்சை சிதறடித்தார். வெறும் 16 பந்துகளில் 43 ரன்கள், 2 பவுண்டரிகள், 6 சிக்சர்கள் விளாசி ராஜஸ்தானுக்கு அசுர வேக தொடக்கத்தை கொடுத்தார். இந்த சீசனில் அதிவேகமாக 400 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். பஞ்சாப்பின் வெற்றி பயணம் முடிவு. 7 போட்டிகளில் தோல்வியை சந்திக்காமல் இருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த சீசனில் தனது முதல் தோல்வியை பதிவு செய்தது. டோனோவன் ஃபெரைரா பினிஷிங். இக்கட்டான நிலையில் களமிறங்கிய டோனோவன் ஃபெரைரா 26 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்து போட்டியை முடித்து வைத்தார். இவருடன் இணைந்து சுபம் துபே 31 ரன்கள் அதிரடி காட்டினார். மார்க் ஸ்டோயினிஸ் ருத்ரதாண்டவம். பஞ்சாப் அணியில் ஸ்டோயினிஸ் வெறும் 22 பந்துகளில் 62 ரன்கள் விளாசி அந்த அணியை 222 ரன்களுக்கு கொண்டு சென்றார். கடைசி ஓவரில் மட்டும் 24 ரன்கள் எடுக்கப்பட்டது. வேதனைகள். பந்துவீச்சு சொதப்பல். பஞ்சாப் அணியின் பலமாக கருதப்பட்ட பந்துவீச்சு ராஜஸ்தான் பேட்டர்களிடம் எடுபடவில்லை. குறிப்பாக அர்ஷ்தீப் சிங் மற்றும் மார்கோ யான்சன் ஓவர்களில் அதிக ரன்கள் கசிந்தன. பாயிண்ட்ஸ் டேபிள் மாற்றம். தோல்வியடைந்தாலும் பஞ்சாப் முதலிடத்தில் நீடிக்கிறது. ஆனால் ராஜஸ்தான் இந்த வெற்றியின் மூலம் 12 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. ரியான் பராக் சர்ச்சை. ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வேப்பிங் செய்ததாக எழுந்த சர்ச்சை சமூக வலைதளங்களில் விவாதமாகியுள்ளது. பஞ்சாப் அணியின் இந்த முதல் தோல்வி அவர்கள் மீதான நம்பிக்கையை குறைக்குமா? அல்லது இன்னும் பலமாக மீண்டு வருவார்களா? அதேபோல் வைபவ் சூரியவன்ஷியின் இந்த ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ஐபிஎல் செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.